கிட்ட கேட்குறாங்க, ஏன் மீனா அதான் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் எதை பற்றின யோசனையில் இருக்கேன் அப்படின்னு கேட்க, அதுக்கு மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வேறு எதை பற்றியும் யோசிக்கலைங்க அப்படின்னு சொல்ல, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, என்னென்னு சொல்லு, திரும்ப அருண் இங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணானா அப்படின்னு கேட்க, சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அவசரமாக வெளியே கிளம்பணும், போயிட்டு வரேன்னு சொல்லும்போது, எங்கே மீனா கிளம்பிட்டேன்னு சொல்லி கேட்க, இல்லைங்க பூ கொடுக்கணும், ஒரு அக்கா கேட்டிருந்தாங்க, நான் மறந்தே போயிட்டேங்கன்னு சொல்லிட்டு போக, இவ ஏதோ சரியில்லாமல் தான் இருக்கா, போயிட்டு வரட்டும் என்ன இதுன்னு கேட்டுக்கலான்னு முத்து நினச்சிட்டு இருக்காங்க. மீனா போயிட்டு இருக்கும்போதே பல யோசனைகளில் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. என்னதான் இந்த பிரச்சனைகள் எங்கள் ஒரு பக்கம் முடிவுக்கு வந்தாலும் எப்போதுமே தன்னுடைய மாமாவை உயர்ந்த இடத்துல வச்சிருந்த சீதா தான் புருஷன் சொன்னதை நம்பி தாங்கிட்ட தான் புருஷனை பற்றி ரவுடி படிக்காதவன் சொல்லி பேசினது எல்லாமே தப்பு தான். அது என்றைக்குமே என்னால் மறக்கவும் முடியாது. அவளே அந்த நினப்பில் தானே இருக்கா. நல்லா புரிஞ்சுக்கிட்ட சீதாவே என் புருஷனை பற்றி தப்பாக பேசும்போது நம்ம வீட்டில் நம்ம அத்தைக்கு நம்ம வீட்டுக்கார சுத்தமாக பிடிக்காது. இவரை கண்டாலே ரொம்ப கோபமாகவே பேசுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நாம் ஒரு நல்ல இடத்துல உயர்த்தி நம்ம புருஷனை நிறுத்தி வச்சா மட்டும்தான் அவருக்கான பேரு புகழ் மரியாதைன்னு எல்லாமே கிடைக்கும். இனிமேலாம் படிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய கஷ்டம். ஆனால் அதை தவிர்த்து திறமையாலையும் முன்னேற முடியும்ல அப்படி நினச்சிட்டு மீனா போயிட்டே இருக்கும்போதான் அங்கே டிராஃபிக்கில் அந்த அருண் நிற்கிறத பார்க்குறாங்க. ட்ரக்குன்னு வண்டியை நிறுத்திட்டு அருண் பக்கம் போகிறாங்க. அருண் எதுவுமே பேசாமல் டியூட்டியை மட்டுமே பார்த்துட்டு இருக்க மீனாவை பார்த்தும் பார்க்காத மாதிரி நிற்கிறாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, நான் டியூட்டி நேரத்தில் எதை பற்றியும் பேசுகிறதா இல்லைன்னு சொல்லும்போது, ஆமாம் நீங்கள் டியூட்டி நேரத்தில் இதை தவிர மற்ற எல்லா விஷயத்தையுமே பண்ணுவீங்க நீங்கள் மீனா சொல்ல, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களால் முடிஞ்சதை தான் நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்ல, அதை எதுவுமே நாங்களாக செய்யலை அருண், நீங்கள் செஞ்சீங்க, அதுக்கான பலனை நீங்கள் அனுபவிக்கிறீங்க அவ்வளவுதான். மற்றபடி சீதா கிட்ட ஒன்றுக்கு ரெண்டாக தப்பாக பேசுகிறது எங்கள் வேலை இல்லை, அதுதான் உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்ல, எதுவுமே பேசாமல் அருண் நிற்க, உடனே எங்கள் மீனா சொல்கிறாங்க, என் புருஷன் படிக்காதவன் திமிரு பிடிச்சவன் குடிக்கிறவன் அப்படி ஒரு பேரை இங்கே நீங்கள் கிளப்பி வச்சிருக்கீங்கல்ல, அது எல்லாமே பொய்ன்ற மாதிரி நான் நிரூபிக்கிறேங்க. என் புருஷனுக்காக தான் நான் இப்போது ஃபினான்சியரை பார்க்க போயிட்டுருக்கேன். அவர்கிட்டேருந்து நானும் பணத்தை வாங்க தான் போகிறேன். அது மூலமாக என் புருஷனுக்கு ஒரு ட்ராவல்ஸோ இல்லை அவர் ஆசைப்பட்ட மாதிரி அந்த டிரைவிங் ஸ்கூல்லையும் நடத்துறதுக்கு என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன். நிச்சயமாக அவர் உங்களை விட ஒரு திறமையான இடத்துல வந்து நிற்க தான் போகிறாரு. அன்னைக்கு நீங்கள் அவரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல வேறு எந்த பேச்சும் பேசாமல் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. மீனா கிளம்பி போனதுக்கு பிறகு அருணுக்கு பயங்கர கோபம் வருது. இப்போவே இந்த ஆட்டம் ஆடுற முத்து ஒருவேளை இங்கே மீனா சொன்ன மாதிரி பெரிய லெவலுக்கு போய் நம்மக்கிட்ட ஓவராக ஆட்டத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டானா அப்புறம் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஏற்கனவே எனக்கும் சீதாவுக்கு பிரச்சனை வரத்துக்கு காரணமாகவே இந்த முத்து தான் இருந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்காக நீங்கள் போகிறீங்களா போங்க, ஆனால் போன இடத்துல உங்களுக்கு பணமே கிடைக்காது அப்படின்னு நினச்ச அருண் என்ன பண்ணுறாங்க, உடனே கால் பண்ணி ஃபினான்சியர்கிட்ட பேசுகிறாங்க. ஃபினான்சியரும் என்னப்பா அருண் சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம் உங்களை தேடி ஒரு பொண்ணு இப்போ வருவாங்க, ஆனால் நீங்கள் அவங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்கள நம்பி நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் நிச்சயமாக உங்களை வந்து சேராது. என்னன்னு நான் எல்லா விஷயத்தையுமே தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் வந்து பேசிக்கிறேன்னு ஃபோனை வச்சிடறாங்க. இங்கே அருணும் டியூட்டி முடிஞ்சதும் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து மீனா அந்த ஃபினான்சியரை பார்க்க போகிறாங்க. அந்த ஃபினான்சியர் வேறு யாருமே கிடையாது. ஏற்கனவே இங்கே பூ டெக்கரேஷனுக்காக 2 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருந்த ஃபினான்சியர் வீட்டில் தான் மறுபடியும் போய் ஃபினான்சியர்கிட்ட பணம் கேட்டப்போ அவர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவார். ஏன்னா சிந்தாமணியை பகச்சிக்க கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஃபினான்சியரை மீட் பண்ணுறதுக்காக தான் மீனா இப்போ போயிருக்காங்க. உள்ளே வர மீனாவை பார்த்துட்டு வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மீனா உள்ளே போகிறாங்க. என்னம்மா என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, எனக்கு ஒரு உதவி தேவைப்படுதுன்னு சொல்ல, என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த தடவை நான் பூ டெக்கரேஷனுக்காக பணம் கேட்டு வரல, ஆனால் எனக்கு இப்போ அவசரமாக பணம் தேவைப்படுதுன்னு சொல்லும்போது, அக்கா நீ எங்கக்கா இங்கே வந்தேன்னு சொல்லி சத்யாவை அதே இடத்துல அருண் வேலைக்கு சேர்த்து விட்டதுனால இங்கே பார்க்க செய்கிறாங்க. சத்யா உங்கள் தம்பி தானே? ஆமாம் ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் நீங்கள் உங்கள் தம்பி கூட தானே இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் என்ன விஷயத்துக்காகன்னு சொல்லும்போது, என்னுடைய புருஷனுக்காக தான், அவருக்குன்னு ஒரு ட்ராவல்ஸோ இல்லை அவர் ஆசைப்பட்ட டிரைவிங் ஸ்கூலையும் அமைச்சு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவருக்குன்னு 4 பேர் மதிக்கணும் மரியாதை கொடுக்கணும்னு ஒரு ஆசை. அதனால தான் நான் இதை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். எப்போதுமே அவரை கார் டிரைவர்னு ரொம்ப கேவலமாக தான் பார்க்குறாங்க. அதுவும் ஒரு தொழில்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. அந்த தொழிலை வச்சு என் புருஷன் முன்னேறதுக்கு நான் உதவியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி எனக்காக பண்ணுங்கன்னு மீனா கேட்குறாங்க. மீனா கேட்டதுமே அதுக்கு அந்த ஃபினான்சியரும், என்னம்மா நீ இப்படியெல்லாம் கேட்குற, சரி உனக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. இதை சொன்னதுமே இங்கே மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. எவ்வளவுமா வேணும்னு சொல்ல, இப்போதைக்கு எங்களுக்கு ஒரு 3 லட்ச ரூபா பணம் கொடுத்தா மட்டும் போதும்னு சொல்ல, சரிம்மா
சரிம்மா, நீ கேட்குற பணத்தை நான் தரேன். இதுக்கப்புறமும் உன்னுடைய தொழில் முன்னேற்றத்துக்கு எந்த பணம் எவ்வளோ தேவைப்பட்டாலும் அதை தாராளமாக நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் கேட்குற மாதிரி வட்டி பணத்தை நான் மாதம் மாதம் கரெக்டாக கொடுத்துருவேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டுமா, உண்மையிலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது, நான் கேட்கவே இல்லைனாலும் நீ கொண்டு வந்து கொடுத்துருவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கையில் பணத்தையும் கொடுத்து அனுப்பி விடுறாங்க. சரிங்க, அப்போ நானும் அக்கா கூட கிளம்புறேன்னு சத்யாவுமே கிளம்புறாங்க. சத்யா போகும்போது மீனாகிட்டே கேட்குறாங்க, என்னக்கா திடீர்னு இந்த விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்க, இல்லைடா சத்யா, அன்னைக்கு சீதா பேசினதுலேருந்தே மனசே சரியில்லைன்னு சொல்ல, இன்னமும் அதை ஞாபகத்தில் வச்சுருக்கேன்னு சொல்ல, இன்னைக்கு சீதா பேசினா நாளைக்கு வேற யாருமே இப்படி பேசிடக்கூடாதுல்ல, ஏற்கனவே அந்த வீட்டில் அதே வார்த்தையை கேட்டு கேட்டு எனக்கு இன்னும் இருக்கிற கோவமும் சரி தன்னம்பிக்கை அதிகமாயிட்டே தான் இருக்கு. என் புருஷனும் ஒரு இடத்துல நல்ல நிலைமையில இருக்கணும்னு ஒரு பொண்டாட்டியை நான் நினைக்கிறது தப்பில்லை அப்படின்னு சொல்ல, இல்லைக்கா நீ இந்த மாதிரி செய்கிறது மாமாவுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அவர்கிட்ட நான் இனிமே தாண்டா நேரில் போய் பேசணும் அப்படின்னு மீனாவும் சொல்ல, மாமா இதுக்கெல்லாம் சம்மதிப்பாரா? வட்டிக்கு கடன் வாங்கி நீ அந்த இடத்தை இல்லை அந்த டிரைவிங் ஸ்கூல்லையோ இல்லை ட்ராவல்ஸோ ஆரம்பிக்கணும்னு நினச்சா அதுக்கு அது ஒத்துக்குவாரான்னு சொல்ல, ஏற்கனவே 2 கார் இருக்குது, இன்னும் ஒரு டியூப் போட்டு ஒரு 2 கார் கூட வாங்கலாம், அது வச்சு கூட ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்ல, நீ சொல்கிறதுக்கு பார்க்கும்போது கேட்கும்போது சந்தோஷமாக தாக்கா இருக்குது, மாமா கிட்டே பேசிட்டு சொல்லுக்கா, என்னால் முடிஞ்ச உதவியை நானும் உனக்கு செய்கிறேன்னு சத்யாவும் சொல்லிட்டு போக மீனாவும் சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபினான்சியரை பார்க்குறதுக்காக அருணும் வராங்க. வாப்பா அருண் அப்படின்னு சொல்ல, என்ன நான் சொன்ன பொண்ணு உங்களை தேடி வந்தாங்களா அப்படின்னு கேட்க, அப்படி எந்த பொண்ணுமே வரலையப்பா, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு தான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே பணத்தையும் வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்ல, யார் என்னன்னு தெரியாத எங்கள் அருண் முழிச்சிட்ருக்க, அப்படியா யார் அதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பொண்ணு பேர் கூட மீனா, பூ டெக்கரேஷன்லாம் பார்த்துட்டு இருந்த பொண்ணு தான் சொல்ல, நான் சொன்னதே அவங்கள தான் சார் அப்படின்னு சொன்னதும், என்னப்பா சொல்கிறேன், அந்த பொண்ணுக்கு எதுக்காக நீ பணம் கொடுக்க வேண்டாம்னு சொன்ன அப்படின்னு கேட்க, அவங்களுடைய புருஷன் பயங்கரமான குடிகாரன், கோவக்காரன், கார் ஓட்டினாலும் நிதானமே இல்லாத ஆள், அப்படிப்பட்ட ஆளுக்கு நீங்கள் இப்படி தொழில் தொடங்குறதுக்கு பணத்தை கொடுத்துருக்கீங்க, அந்த பணம் திரும்பி வருமானு உங்களுக்கு கொஞ்சமாவது நம்பிக்கை இருக்கா? இதுக்கு தான் நான் பணம் கொடுக்க வேண்டாம்னு சொன்னால் நான் என் பேச்சு கேட்காம நீங்கள் இப்படி பணத்தை கொடுத்துட்டீங்களே, அதுவும் வேண்டப்பட்ட பொண்ணுன்னு அப்படின்னு சொல்லி இங்கே அருண் கேட்க, போதும்பா, ஏன் தொழிலில் யாருக்கு உதவி பண்ணணும் யாருக்கு உதவி பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், ஏற்கனவே சிந்தாமணின்னு ஒட்டியால் நான் இங்கே அவ பேச்சு கேட்டு அமைதியாக இருந்ததெல்லாம் போதும், இதுக்கப்புறமா கஷ்டம்னு வந்து நிற்கிறவங்களா இருக்கட்டும், உதவின்னு வந்து கேட்குறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு நான் உதவி செய்கிறத நினச்சி சந்தோஷப்படுறேன், மற்றபடி அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு எந்த உரிமையும் நான் யாருக்கும் கொடுக்கல. இங்கே பார், நீ சொல்கிற மாதிரியான ஆள் நான் பார்த்தது கிடையாது, முத்துவாக இருக்கட்டும், முத்துவோடைய மனைவி மீனாவாக இருக்கட்டும், அவங்க 2 பேர் மேலேயும் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லை, சத்யாவுக்காக நீ என்கிட்ட வேலைக்கு பேசும்போது நான் இங்கே சத்யாவை வேலைக்கு எடுத்ததுக்கு காரணமே நீ சொன்னதுனால கிடையாது, ஏற்கனவே சத்யாவையும் எனக்கு தெரியும் மீனா மூலமாக, மீனாவுடைய தம்பி சத்யான்னு ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சதுனாலையும் மட்டும்தான் நானும் அந்த பிள்ளைய இந்த இடத்துக்கு வேலைக்கு எடுத்துக்கிட்டேன், அது ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போதும் அருண் அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க தொழிலை கெடுக்கணும்னு இப்படி வந்து நீ நிற்கிற பற்றியா, இதை விட கேவலம் வேறு எதுவுமே கிடையாது அருண், இந்த குணத்தை நீ மாற்றிக்கிட்டாதான் உன் லைஃபும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அருணுக்கு இதை விட அசிங்கம் வேறு எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி நின்றுட்டுருக்கேன், இதுக்கப்புறமா அவங்க விஷயத்தை பற்றி என்கிட்ட பேச வேணாம், அவங்க நல்லபடியாக தொழிலில் முன்னேற்றம் காணுவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, மீனாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும், கொடுக்க வேண்டிய நேரத்தில் பணத்தை எப்படி கொடுக்கணும்னு தெரியும், ஒருவேளை அந்த பணத்தை அந்த பொண்ணு எனக்கு கொடுக்கவே முடியலைனாலும் அதை பற்றி நான் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேன், தயவு செஞ்சு இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதா வீட்டு பக்கமே வராது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அருண் அவமானத்தை மட்டுமே சுமந்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கே அந்த ஃபினான்சியருக்கு அருணை பற்றி ஒரு கேவலமான எண்ணமும் வரவும் ஆரம்பிச்சிடுச்சு. எதுக்கு தேவையில்லாமல் அந்த முத்து மீனா விஷயத்தில் இவன் தலையிடுறான், கொஞ்சம் சத்யா கிட்ட சொல்லி நான் முத்துவையும் மீனாவையும் உஷாராக இருக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஃபினான்சியரும். நாம் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றாச்சின்னு ரொம்ப கேவலப்பட்டு அதுவும் இத்தனை வருஷமாக பழக்கமான ஃபினான்சியர்கிட்டே அசிங்கப்பட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க இந்த அருணும். ஃபினான்சியர் உடனே சத்யாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க, அருண் ஒருத்தர் வந்தார்ப்பா, அவர் தான்ப்பா எங்கள் மீனாவுக்கு பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அவரை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, அவர் தானே உனக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணதுன்னு சொல்ல, அவர் எங்கள் இன்னொரு அக்காவை கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு சொல்ல, சொந்தத்துக்குள்ளேயே அவருக்கு எதுக்கு இவ்வளோ வன்மன்னு தெரியல, இங்கே உங்கள் அக்காவுக்கு பணம் கொடுக்கக்கூடாது, அந்த முத்து முன்னேறக்கூடாதுன்னு என்கிட்டே வந்து சொல்கிறாரு, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோப்பான்னு சொல்லும்போது சத்யா இன்னமும் அந்த அருண் மேலே இருக்க கோவம், அதாவது ஏற்கனவே இந்த சீதா விஷயத்தில் போய் சொன்னது பிடிக்கவே இல்லை, மாமா விஷயத்தில் போய் சொன்னது, அப்படிப்பட்ட இடத்துல இப்போ திரும்பவும் மாமாவை பழி வாங்கணும்னு இறங்கிட்டாரா, இனிமேல் இவரை நாம தான் கவனிச்சுக்கணும்னு சத்யா ஒரு முடிவையும் எடுக்க செய்கிறாங்க.